தென்சீன கடல் பகுதியில் உலவிக் கொண்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பலில் இருந்த விமானமும் ஹெலிகாப்டரும் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கி உள்ள சம்பவம் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. தென்சீன கடலை உலக நாடுகள் குறிவைக்க என்ன காரணம் பார்க்கலாம் இந்த காணொளியில். ஆயிரத்து 1948 ஆண்டு சீன குடியரசு வெளியிட்ட வரைபடத்தின் அடிப்படையில் யூ வடிவ கோடு என அழைக்கப்படும் பகுதிகள் அனைத்தும் தனக்கே சொந்தம் என சீனா உரிமை கோரி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் தென்சீன கடலில் அதிக அளவில் நிறைந்துள்ள கனிம வளங்கள்தான். தென்சீன கடற்பகுதியை சீனாவின் அண்டை நாடுகளும் உரிமை கோரி வருகின்றன. தென்சீன கடல் மேற்கு பசிபிக் பெருங்கடலின் ஒரு பகுதியாக உள்ளது. இந்த கடலை சுற்றி சீனா, தைவான், வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, புருனே ஆகிய நாடுகள் அமைந்துள்ளன. தென்சீன கடலை சுற்றி 250க்கும் மேற்பட்ட தீவுகள் உள்ளன. தென்சீன கடலில் ஆண்டிற்கு $5.3 டிரில்லியன் அளவிற்கான வர்த்தகம் நடந்து வருகிறது. அதாவது உலக அளவில் கடல்சார் வர்த்தகங்களில் 1/3 பங்கு இந்த கடலின் பரப்பிற்குள் மட்டும் நடைபெறுகிறது. இது உலகிலேயே அதிகம் பயன்படுத்தப்படும் 2வது கடல் வழி வர்த்தகமாகும். இந்த கடல் வழியாக ஆண்டுதோறும் 1 கோடி பேரல்கள் அளவிற்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தென்சீன கடலில் எண்ணெய் வளமும் 266 டிரில்லியன் கன அடி அளவிற்கு இயற்கை எரிவாயு வளமும் உலகின் 10% மீன் வளமும் உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி தென்சீன கடலில் கனிம வளங்கள் கொட்டி கிடப்பதால் சீனாவின் அண்டை நாடுகள் தென்சீன கடலுக்கு உரிமை கோருகின்றன. ஆனால் தென்சீன கடல் முழுவதும் எங்களுக்கே சொந்தம் என சீனா கூறி வருகிறது. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் சர்வதேச நீதிமன்றம் தலையிட்டது. சீனா உரிமை கோருவதற்கு எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை என கூறியது. ஆனால் சீனா தொடர்ந்து தென்சீன கடல் பகுதி தங்களுக்கு சொந்தம் என உரிமை கோரி வருகிறது. தென்சீன கடல் பகுதிகளில் போர் பயிற்சியில் ஈடுபடும் மற்ற நாடுகளின் விமானங்களை வழிமறித்து பயம் காட்டுவது, தாக்குதல் நடத்துவது போன்ற செயல்களில் சீனா ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்ட நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. சமீபத்தில் தென்சீன கடல் பகுதியில் ஆஸ்திரேலியாவின் ரோந்தி விமானம் பறந்து கொண்டிருந்தது. இந்த விமானத்திற்கு எதிரே பறந்து சென்ற சீன போர் விமானம் தீப்பிழம்புகளை வெளியிட்டபடியே பறந்து சென்றதாக ஆஸ்திரேலியா மீண்டும் குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் தென்சீன கடலில் அமெரிக்காவின் போர் விமானமும் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கி உள்ளன. நேற்று அமெரிக்க ஏவுகணை விமான தாங்கி கப்பலில் இருந்த MH-60R ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை தொடர்ந்து FA-18 சூப்பர் ஹார்னெட் போர் விமானம் விபத்தில் சிக்கியது. விமானத்தில் இருந்த 2 விமானிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தென்சீன கடலில் அடுத்தடுத்து நடந்த 2 விபத்துகளுக்கான காரணங்கள் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தின் பின்னணியில் சீனா இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது.